வணக்கம். ஜெமினி மாதிரி ஏஐ டூல்ஸ் கிட்ட நீங்க ஒன்னு கேட்க அது சம்பந்தமே இல்லாம வேற எதையோ சொல்லி உங்களை கடுப்பேத்திருக்கா? கவலையே படாதீங்க. சரியான ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஏஐய ஒரு ப்ரோ மாதிரி வேலை வாங்கலான்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பதில்களை பார்க்கும்போது என்னடா இது, நான் சொல்றது இந்த ஏஐக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு தோணும் இல்லையா? ஆனா உண்மையா சொல்லப்போனா தப்பு ஏஐ மேல இல்ல, நாம கேட்கிற விதத்துல தான் இருக்கு. அந்த ரகசியத்தை உடைக்கிறது ரொம்பவே ஈஸி. அந்த தீர்வு பேரு தான் ப்ராம்ப்ட். இத சும்மா ஒரு கமெண்ட்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஏஐயோட மூளைக்குள்ள போறதுக்கான ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. அந்த மாஸ்டர் கீய எப்படி பக்காவா ரெடி பண்றதுன்னு தான் நாம இப்போ கத்துக்க போறோம். சரி, ஒரு சூப்பரான ப்ராம்ப்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்னா என்ன, அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு அதோட அடிப்படையை வேகமா பாத்திரலாம். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நாம கட்ட போற பில்டிங்கே சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ப்ராம்ப்ட்ங்கிறது ஒரு கான்வர்சேஷனோட முதல் ஹலோ மாதிரி தான். நீங்க ஜெமினி கிட்ட ஹேய் வா நாம சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம்னு சொல்ற முதல் ஸ்டெப் இதுதான். நீங்க எவ்வளோ தெளிவா ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஏஐ பார்ட்னர் செமையா வேலை செய்வார். இப்பதான் நாம இந்த டாபிக்கோட மைய புள்ளிக்கே வரோம். ஒரு பெர்ஃபெக்ட்டான பவர்ஃபுல்லான ப்ராம்ப்டை உருவாக்குறதுக்கான அந்த சீக்ரெட் ஃபார்முலா. அதுக்கு தேவையானது வெறும் 4 விஷயங்கள் தான். அது என்னன்னு பார்க்க ரெடியா? ஆமாங்க, வெறும் 4 தான். இந்த 4 தூண்கள் தான் உங்களுக்கும் ஏஐக்கும் நடுவுல ஒரு சூப்பரான பாலத்தை கட்டப்போகுது. வாங்க அந்த 4 தூண்கள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ அந்த 4 மேஜிக்கல் ஐட்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 1 பண்பு, அதாவது பர்சோனா. ஏஐ யாரோட பார்வையிலிருந்து பேசணும்னு சொல்றது. உதாரணத்துக்கு நீ ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். 2 பணி, அதாவது டாஸ்க். ஏஐ என்ன செய்யணும்னு கரெக்டா சொல்றது. ஒரு பிளாக் போஸ்ட்டை எழுது அப்படிங்கிற மாதிரி. 3 சூழல், அதாவது கான்டெக்ஸ்ட். எதுக்காக இந்த வேலையை செய்கிறோன்னு அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது. 4வது வடிவம், அதாவது ஃபார்மேட். உங்களுக்கு பதில் எப்படி வேணும், ஒரு டேபிளா, புல்லட் பாயிண்ட்ஸா, இல்ல ஒரு இமெயிலா? இந்த 4ஐயும் கரெக்டா மிக்ஸ் பண்ணீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராம்ப்ட் ரெடி ஆகுது. ஓகே, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்போ உங்க ப்ராம்ப்டிங் ஸ்கில்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போக சில ப்ரோ டிப்ஸ் பார்க்கலாமா? இதெல்லாம் உங்க வேலையை இன்னும் ஈஸியா, இன்னும் ஸ்மார்ட்டா மாத்தும். மொதல் டிப், ரொம்ப ஃபார்மலா இருக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி இயல்பா எழுதுங்க. 2வது, தெளிவா இருங்க. சுத்தி வளைக்காம உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நேரடியா கேளுங்க. 3வது, சுருக்கமா சொல்லுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்துட்டு நேரா விஷயத்துக்கு வாங்க. சிம்பிள், கிளியர், கன்சைஸ், இதுதான் மந்திரம். ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கேள்வி பதில் போட்டி இல்ல, இது ஒரு உரையாடல். முதல் பதில் உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுறாதீங்க. அதுல இருந்து அதை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலான்னு அடுத்தடுத்த கேள்விகளை கேளுங்க. ஏஐ கூட சேர்ந்து பேசி ஒரு நல்ல பதிலா கண்டுபிடிங்க. இப்போ 2 பவர்ஃபுல் டிப்ஸ் சொல்றேன். உங்க கூகுள் டிரைவ்ல இருக்கிற ஒரு ஃபைல @ போட்டு சொன்னீங்கன்னா ஜெமினி அதுல இருக்கிற தகவல்களை எடுத்துக்கும். அடுத்ததுதான் உண்மையான மேஜிக். உங்க ப்ராம்ப்டே ஜெமினி கிட்ட கொடுத்து இதை இன்னொரு பவர்ஃபுல் ப்ராம்ப்டா மாத்தி கொடுன்னு கேளுங்க. அட, ஏஐயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். செமையா இருக்குல்ல? ஏஐ ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான். ஆனா எல்லா சூப்பர் பவர்ஸ் மாதிரியும் இதையும் நம்ம ரொம்ப பொறுப்பா பயன்படுத்தணும். இது சம்பந்தமா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஏஐ உங்களுடைய கோ பைலட். அது ரொம்ப வேகமா உங்களுக்கு வழிகாட்டும், ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் கொடுக்கும். ஆனா பைலட் சீட்ல இருக்கிறது நீங்க தான். அந்த கடைசி முடிவு, சரி பார்க்கறது, அந்த இறுதி டச் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அதனால கோல்டன் ரூல் இதுதான். ஏஐ சொல்றத அப்படியே கண்ணை மூடிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அது கொடுக்கிற தகவல்கள் சரியானு எப்பவும் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுங்க. உங்களுடைய அறிவு தான் அதுக்கு இறுதி முத்திரை. சரி, இவ்ளோ நேரம் நாம தியரி எல்லாம் பார்த்தோம். இப்போ பால் உங்க கோர்ட்ல இருக்கு. நீங்க கத்துக்கிட்டதை வச்சு ஏஐ கூட மேஜிக் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. 4 தூண்கள், 6 சூப்பர் டிப்ஸ். இப்போ நீங்க ஒரு ப்ராம்ப்ட் எக்ஸ்பர்ட் ஆக தயார். உடனே போய் உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கடைசியா ஒன்னு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐ ஒரு ஸ்மார்ட்டான கருவிதான். ஆனா அந்த கருவியை பயன்படுத்துற நீங்க தான் உண்மையான ஜீனியஸ். அந்த சக்தியை உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன உருவாக்க போறீங்க யோசிச்சு பாருங்க.